மக்களே, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சன்சைன் A3. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் யூ ஆர் ஆல் டூயிங் வெல். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் போன வீடியோலேயே வந்து சொல்லியிருந்தேன், தளபதி விஜய் நடித்த திருப்பாச்சி படத்தில் இருக்கிற அந்த கண்ணும் கண்ணும் தான் கலந்தாச்சு சாங்கோட பார்ட் 2 வந்து இன்னொரு இடத்த வந்து நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்ட் 1 பார்க்காதவங்க வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், அதே வந்து மறக்காமல் பாருங்கள். அதனால் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலும், இல்லை நியூசிலாண்டில் இருக்கிற குட்டி குட்டி விஷயங்கள், குட்டி குட்டி இடங்களை வந்து நீங்கள் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது வந்து எந்த சாங்கு எந்த லொக்கேஷனில் ஷூட் பண்ணது, இந்த இடத்தோட பேர் என்ன, எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த இடத்துக்கு பேர் வந்து மவுண்ட் விக்டோரியா லுக் அவுட். இது வந்து வெல்லிங்டனில் இருக்குது. இடத்துல இருந்து நம்ம ஹோல் வெல்லிங்டனையுமே சூப்பராக வந்து பார்க்க முடியும். சரி வாங்க, இப்போ இந்த லொக்கேஷனில் இருந்து அந்த சாங்கில் வந்து எந்த பார்ட் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இடத்துக்கு வந்து நான் வரும்போது இந்த சாங் வந்து இங்கே தான் ஷூட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தெரியாது. இங்கே வந்தவங்க வந்து நிறைய பேர் வந்து இதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அதனால தான் வந்து இந்த லொக்கேஷனில் இந்த சாங் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிய வந்துச்சு. சரி, அது தெரிஞ்சதுக்கு அப்புறமா சரி ஹோல் மவுண்டனையும் வந்து அப்படியே நம்ம வந்து வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் ஹோல் லுக் அவுட்டையும் வந்து சூப்பராக வந்து கவர் பண்ணியிருக்கேன். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இல்லைனா ஒரு சூப்பரான வியூவை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. வந்து ஒரு ரெசிடென்டல் ஏரியா தான். கீழே வந்து எல்லாருமே வந்து இங்கே இருக்கிறவங்க இருக்காங்க. அதனால வந்து இங்கே வர்றதுக்கு வந்து 2 வே இருக்குது. ஒன்று அந்த ரெசிடென்டல் ஏரியாவிலேருந்து வரலாம், அப்படி இல்லைன்னா அதர் சைடு டூரிஸ்ட்டுக்குன்னே தனியாக வந்து ஒரு பாதை இருக்குது, அந்த சைடுலேருந்து வரலாம். இங்கே வர்றதுக்காண்டி பஸ் ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்குது. வந்து வெல்லிங்டனுக்கு வந்து டூரிஸ்ட்டாக வந்திருக்கீங்க, ஸோ உங்கள்கிட்ட வந்து அந்த டைமில் வந்து கார் இல்லை, டாக்ஸிக்கு வந்து ரொம்ப அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதனால் இதே லொக்கேஷனில், கரெக்டான லொக்கேஷனில் வந்து அவங்க வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. ரெசிடென்டல் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க, பட் இவ்வளோ பேர் வந்து இங்கே வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா கீழே வந்து ரெசிடென்டல் ஏரியா வந்து அவங்க இங்கே நார்மலாக இருக்கிற பீப்புள் வந்து இங்கே இருக்கிறாங்க. இந்த இடத்தோட எண்டிங் பாயிண்ட் வந்து இதுதான். ஸோ இங்கே தான் வந்து எல்லாமே வந்து க்ளோஸ் ஆகுது. இந்த இடத்த வந்து ஏன் அவங்க வந்து டூரிஸ்ட் அட்ராக்ஷனை வந்து மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே அதுக்காண்டி அரேஞ்ச் பண்ணி அதை ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனை வந்து மாற்றிட்டாங்க. நம்ம வந்து கீழே இருந்து மேலே வர்றதுக்கு வந்து ஒரு 1/2 hour அந்த மாதிரி டைம் எடுக்குது. பட் நம்ம ரெசிடென்டல் ஏரியா அப்படின்னு சொல்கிறனால ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து காரை வந்து பார்க் பண்ணுற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு குட்டி பார்க் மாதிரி அந்த மாதிரி இருக்குது. ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறனால நம்ம வர வழியிலே வந்து எங்கேயாவது காரை பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து என்ன லுக் தெரியுதோ அதை வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து நம்ம பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மேலே வரலாம். இந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ணதுக்கப்புறமா காரை பார்க் பண்ணிவிட்டு வந்தோம்னா ஃபஸ்ட்டு இந்த லொக்கேஷன் தான் வந்து தெரியும். இங்கேருந்து நம்ம கொஞ்சம் லுக்கை வந்து இங்கேருந்தே பார்க்கலாம். பாதி வெல்லிங்டன் வந்து இந்த சைடே தெரியும். இன்னும் கொஞ்சம் வேணும், நம்ம இன்னும் ஃபுல்லாகவே ஹோலாக பார்க்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே ஏறி பார்த்தோம்னா ஹோல் வெல்லிங்டனே வந்து சூப்பராக பார்க்க முடியும். எப்பயுமே வந்து இந்த மாதிரி இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து வெதர் செக் பண்ணிக்கிறணும். ஏன்னா நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே வந்து சொல்லியிருக்கேன், வெல்லிங்டனில் வந்து ரொம்ப வந்து காற்று வந்து அதிகமாக அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் வந்து எதுக்கும் வெதர் செக் பண்ணிவிட்டு அன்றைக்கி வெதர் வந்து சன்னியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த லொக்கேஷனுக்கு வாங்க. அப்போ தான் உங்களால் ஹோல் மவுண்டனையும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். பார்க்குற இந்த இடம் வந்து நான் சொன்னேன் இல்லையா, மேலே வந்து இந்த ஸ்டெப்ஸ் வந்து ஏறி போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெப்ஸில் வந்து ஏறி நின்று மேலே இதுதான் வந்து எட்ஜு. இங்கேருந்து தான் இப்போ வந்து ஹோல் வெல்லிங்டனையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் அதோட ஹோல் லுக்கு. மேலே வந்து இது ஒரு சூப்பரான ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் வந்து பிளான் பண்ணும்போது கிட்ஸுக்கு வந்து இப்போ சம்மர் ஹாலிடேஸ் நடக்குது. ஸோ என்ன லொக்கேஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கும் நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கணும், பட் கொஞ்சம் லொக்கேஷனை வந்து தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் வந்து இந்த சம்மர் டைமில் மட்டும்தான் வந்து கிட்ஸு வந்து கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ண முடியும். ஏன்னா வெதர் வந்து இப்போ தான் அவங்களுக்கு வந்து ப்ளே பண்ணுறதுக்காண்டி ஒரு சூப்பரான வெதராக இருக்கும். இதுக்கப்புறம் வின்டரில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவினிங் 5 o'clock அப்புறமே வந்து இருட்டாயிரும், ரொம்ப குளிராக இருக்கும், அவ்வளோவா எங்கேயுமே போக முடியாது, எதுவுமே வந்து அவ்வளோவா பிளான் பண்ண முடியாது. அதனால் இந்த சம்மரில் இந்த மாதிரி லொக்கேஷன் தான் வந்து ஒரு கிரேட் லொக்கேஷனு, கிரேட் எக்ஸ்பீரியன்ஸாக வந்து கிட்ஸுக்குமே இருக்கும். வந்ததுக்கு வந்து வெதரும் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ கிட்ஸும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க, நாங்களுமே வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணோம். ஏன்னா பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த நியூசிலாண்டில் இருக்கீங்க, இல்லைனா நியூசிலாந்துக்கு வர்றதுக்காண்டி பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த லொக்கேஷனை வந்து பாருங்கள். முன்னாடி சாங்கில் இன்னொரு போர்ஷனை வந்து பார்த்துட்டு வந்துடலாம். அதிகாரமானம் காதல் ஆட்சி அமைக்கும் அதுதானடா வெகு காலமா நாம் வாழ
ஓகே இந்த சாங்கில் வந்து இந்த போர்ஷன் தான் வந்து இங்கே கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். அதை தான் வந்து உங்களுக்கும் வந்து நான் ஷோ பண்ணியிருக்கேன். வந்து இந்த லொக்கேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். மறக்காமல் வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. இடத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நம்ம இங்கேருந்து எந்த லொக்கேஷனை பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் தெரியும். இந்த இடத்தோட எட்ஜ் வந்து இதுதான். நம்ம வந்து ஹோல் வெல்லிங்டனையும் இங்கேருந்து தான் பார்க்குறோம். ஸோ எந்த இடத்துல இருந்தாலும் கார்னரில் வந்து நம்மளுக்கு வந்து லாஸ்ட் எண்ட் ஆகுறது வந்து மவுண்டெயினாக இருக்கும். பிட்வீனில் வந்து வீடு இருக்கும், அதுக்கப்புறம் சீ இருக்கும், அதுக்கு பிட்வீனில் மரம் இருக்கிறது. இதுதான் நம்ம கண்ணுக்கு தெரியும். எந்த இடத்துல இருந்து பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் வந்து நம்ம நேரில் அங்கேருந்து பார்க்கும்போது தான் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். ட்ரெக்கிங் பண்ணுறவங்களுக்கு, சைக்கிளிங் பண்ணுறவங்களுக்கு வந்து இது ஒரு சூப்பரான பிளேஸு. ஏன்னா கீழே வந்து ட்ரெக்கிங் பண்ணுற ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அதுக்கப்புறம் சைக்கிளிங் பண்ணுற ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. இப்போ வந்த இடத்துல வந்து நம்ம டைம் பார்க்கவே இல்லை. டைம் வந்து இப்போ 2 o'clock மேலே ஆயிடுச்சு. கிட்ஸுக்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதுதான். அங்கே கிளம்பும்போது தான் இந்த பஸ் வந்து ஸ்டாப் ஆச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ டூரிஸ்ட் வந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. வந்து வெதர் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ அதனாலேயே நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க இன்றைக்கி. ஏன்னா நம்மளை மாதிரி அவங்களும் வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க, இன்றைக்கி வெதர் இப்படி இருக்குது, இங்கே வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து டிரைவர்ஸ்க்கு வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா ட்ரைவ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். மக்களே வீடியோட எண்டிங்க்கு வந்தாச்சு. இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. நல்லா அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் வரப்போகுது. ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோட ப்ரீவியஸ் வீடியோட லிங்க் எல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். மறக்காமல் வந்து அதையுமே பாருங்கள். ஒரு அடுத்த நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். Until then, டாடா, bye bye. Subscribe to Sunshine. Feel the best time. Bye.